ஒரு மனிதனுடைய தொழுகைக்கும் அவனுடைய ரிஸ்க்குக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. அல்லாஹுக்கு சொல்லி இருக்கலாம், நபியே நீங்களும் தொழுது குடும்பத்துக்கும் தொழுகையை ஏவுவீர்களாக, நாம் உங்களுக்கு உதவி செய்வோம் என்ற வார்த்தையை அல்லாஹ் சொல்லி இருக்கலாம். ஆனால் அல்லாஹ் அப்படி சொல்லவில்லை. தொழுவுங்கள், தொழுகையை கொண்டு மற்றவர்களுக்கு ஏவுங்கள், நாம் உங்களுடைய ரிஸ்கை நாம் பொறுப்பெடுத்திருக்கிறோம், நாம் உங்களுக்கு ரிஸ்க் அளிக்கக்கூடியவன், நாம் உங்களிடம் ரிஸ்க் கேட்க மாட்டோம் என்று அல்லாஹ் தஆலா தெளிவுபடுத்துகிறான். எனவேதான் தஃசீருடைய கலை வல்லுநர்கள் சொல்லுகின்றார்கள், ரிஸ்குக்கும் ஒரு மனிதனுடைய சாப்பாட்டுக்கும் அவனுடைய தொழுகைக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. ஒரு மனிதன் 5 நேரம் தொழுதால் நிச்சயமாக ரிஸ்க் அவனை தேடி வரும். அவனுக்கு நெருக்கடியான வாழ்க்கை உண்டாக மாட்டாது. சகோதரர்களே, அன்பான நண்பர்களே, இதனை தான், இந்த நெருக்கடியை தான் இன்று நாடளாவிய ரீதியிலே நாம் சந்தித்திருக்கிறோம். 3 நேரம் சாப்பிட்டுக் கொண்டிருந்தவர்கள் 2 நேரம் சாப்பிட வேண்டிய நிலைமை, 3 நேரம் சாப்பிட்டுக் கொண்டிருந்தவர்கள் 1 நேரம் சாப்பிட வேண்டிய ஒரு இக்கட்டான நிலைமை. இன்னும் சிலர் சகோதரர்களே 2 நாளைக்கு ஒரு முறை சாப்பிடக்கூடிய நிலைமையும் உருவாகி இருக்கிறது. பசியோடு பட்டினியோடு கஷ்டத்தோடு வாழக்கூடிய ஒரு நிலைமை உருவாகி இருக்கிறது. இதற்குண்டான அடிப்படை காரணம் சகோதரர்களே, தொழுகை மட்டம், தொழுகையுடைய விகிதாசாரம் ஒவ்வொரு ஊர்களிலேயும் ஒவ்வொரு மஹல்லாக்களிலேயும் குறைந்து கொண்டே செல்கிறது. ஒரு ஹதீஸிலே சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் ஹாஃபஸ அலா ஹாஉலாஇஸ் ஸலவாத்தில் மக்தூபாத், யார் இந்த 5 நேர தொழுகைகளில் பேணுதல் காட்டுவார்களோ, அக்ரமஹுல்லாஹு பிஹம்ஸி ஹிசாலின், 5 விடயங்களை கொண்டு அந்த சமுதாயத்தை அல்லாஹ் கண்ணியப்படுத்துவான், அவர்களை கண்ணியப்படுத்துவான். முதலாவது சொன்னார்கள், யர்ஃபஉ அன்ஹு முதீகல் ஐஷ், யர்ஃபஉ அன்ஹு தீகல் ஐஷ், வாழ்க்கையுடைய நெருக்கடியை அல்லாஹ் அவர்களை விட்டும் அப்படியே இல்லாமலாக்கி விடுவான். இரண்டாவது சொன்னார்கள், வஅதாபல் கபர், கபருடைய வேதனையை அல்லாஹ் அப்படியே இல்லாமலாக ஆக்கிவிடுவான். மூன்றாவதாக சொன்னார்கள், அவன் கியாமத்துடைய நாளிலே யமுர்ரு அலஸ் ஸிராத்தி கல்பர்கில் காத்திஃப், கல்பர்கில் காத்திஃப், மின்னல் வேகத்திலே சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை கடந்து விடுவான். வயுஹாஸபு ஹிசாபன் யஸீரா, இலகுவான முறையில் அவன் கேள்வி கணக்கு கேட்கப்படுவான். ஐந்தாவதாக சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யதுகுலுல் ஜன்னத பிகைரி ஹிசாப், எந்த விதமான கேள்வி கணக்கும் இல்லாமல் அவன் சொர்க்கத்திலே நுழைந்து கொள்வான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, இதுல முதலாவது பாருங்க, யர்ஃபஉ அன்ஹு தீகல் ஐஷ், வாழ்வாதார நெருக்கடியை அல்லாஹ் இந்த தொழுகையில் ஒரு மனிதன் நியமமாக இருக்கும் பொழுது நிச்சயமாக இல்லாமலாக ஆக்கி விடுவான், அப்படியே தௌடுபடியாக ஆக்கி விடுவான். கண்ணியமான சகோதரர்களே, எங்களுடைய இந்த நாட்டில் 2150 பள்ளிவாயல்கள், இந்த 2150 பள்ளிவாயல்களோடு இந்த நாட்டில் வாழக்கூடிய 22 லட்சம் முஸ்லிம்கள் நாம் தொடர்பாக ஆகி இந்த தொழுகையை மாத்திரம் நிறைவேற்றினார். பெண்கள் வீடுகளிலே இருந்து கொண்டு இந்த தொழுகையை 5 நேர தொழுகையிலும் அவர்கள் நியமமாக இருப்பார்கள் என்றிருந்தால், வயோதிபர்கள், வயது வந்த பெண்கள், மற்ற பெண்கள் அனைவருமாக இந்த தொழுகையிலே நியமமாக இருப்பார்கள் என்றிருந்தால், சகோதரர்களே,
அன்பு நண்பர்களே, வாலிபர்களே, வயோதிபர்களே, நிச்சயமாக குர்ஆன் வாக்களித்திருக்கிறது. சுன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாக்களித்திருக்கிறார்கள். நிச்சயமாக எல்லா விதமான சிக்கல்களும் பொருளாதார சிக்கலாக இருந்தாலும் அனைத்தும் இந்த பூமியை விட்டும் இல்லாமலாக ஆகிவிடும். கண்ணியமான சகோதரர்களே, எங்களுடைய இந்த நாட்டிலே நாம் கண்கூடாக பார்க்கிறோம், ஒவ்வொரு நாளும் விலைகள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு நிமிடமும் அடுத்த நிமிடம் எவ்வளவு விலை கூடும் என்று யாருக்கும் சொல்ல முடியாது. அனைவருடைய உள்ளத்திலேயும் ஒரு விதமான பயத்தோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அடுத்த நிமிடம் விலை கூடுமோ தெரியாது, மின் கட்டணம் கூடுமோ தெரியாது, கட்டணங்கள் கூடுமோ தெரியாது, ஏகன வாகனங்களுடைய அதாவது கூலிகள் அதிகரிக்குமோ தெரியாது. கடைகளுக்கு ஒரு முறை போய் ஒரு சாமான் வாங்கினால் அடுத்த முறை போல் வாங்குவதற்கு நாம் பயந்தவர்களாக இருக்கிறோம். ஏன்? விலைகள் அதிகரித்திருக்குமோ தெரியாது. ஒரு நாளும் ஒரு காலம் இருந்தது, குறிப்பிட்ட ஒரு லிஸ்ட் போட்டு விலையையும் போட்டு நாம் கடைக்கு போய்த்து சாமான் வாங்கி கொண்டு வந்த ஒரு காலம் இருந்தது. ஆனால் இன்று சகோதரர்களே, அவ்வாறு செல்ல முடியாது. ஏன்? ஒரு தடவை ஒரு சாமானை வாங்கிவிட்டு வந்தால் ஒரு பட்டியலை போட்டு அடுத்த பட்டியல் வாங்கும் பொழுது இன்னும் விலை அதிகரித்திருக்கிறது, இன்னும் 500 ரூபாய் அதிகரித்திருக்கிறது, இன்னும் 1000 ரூபாய் அதிகரித்திருக்கிறது, இன்னும் 5000 ரூபாய் அதிகரித்திருக்கிறது. இதை நாம் கண்கூடா எங்களுடைய குடும்பங்களிலே நாம் பார்த்திருப்போம். சென்ற முறை மாதம் வீட்டுக்கு சாமான் வாங்கியவர்கள் ஒரு 35,000 ரூபாவுக்கு வாங்கினால் இந்த மாதம் சென்ற அதே பட்டியலை போட்டால் 45,000 ரூபாய் வந்திருக்கிறது. சகோதரர்களை, இப்படியான செய்திகள் தான் பரவி இருக்கிறது, பரவிக் கொண்டிருக்கிறது. விலைகள் சதிதியாக அதிகரிக்கிறது. இவைகளுக்குண்டான அடிப்படை காரணம் என்ன?